Who's speaking? How are you? What will you do if you know? Sabrish, tell me. How are you? Life's Still going on the same way. Where are you? I'm Very far away from your thoughts. Sabrish, please forgive me. Cynthia, I've always done that for you. Okay, I want to meet you one time. Just one time. What will you do by meeting me? There's no relationship between us. Won't you even do what I want? I've been doing it for So many years because you wanted it, but this is impossible. Okay, I'm sorry. At least tell me now. How are you? It seems. Like you didn't hear what I said. I'm very far from your thoughts. Hey, what happened to your voice? Are you crying? No, you left me for another guy. How is he? Oh, Sabrish, you have to be important too. Hey, stop it. You betrayed me. At least be true to him. Don't call me anymore. Goodbye. I'd even give my life. இந்த ஜீவன் இன்னும் கூட ஏன் உயிர் தாங்குது காதல் சுகமானது சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாம என்னாச்சு இவனுக்கு? காலையில இருந்து ஒரு காலும் இல்ல, மெசேஜும் இல்ல. அப்பாடா கால் பண்ணிட்டா. ஹலோ சத்யா. என்னாச்சு உனக்கு? காலையில இருந்து ஒரு காலும் பண்ணல, மெசேஜும் பண்ணல. இல்லம்மா, ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு. சம்பளம் வேற இன்னும் போல். எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே பொழப்புதான். வை போன. உயிரை கொண்டு போனதே உயரமான ஹலோ சொல்றா. டேய் மச்சான், என்னடா பண்ற? காலையில ஒரு கால் கூட பண்ணல. இல்லடா, ரீசார்ஜ் வேற முடிஞ்சு போச்சு, அதனாலதான். டேய், அது முதல்ல சொல்ல மாட்டேன். ஒரு நிமிஷம் இரு. இப்ப ரீசார்ஜ் ஆயிடுச்சான்னு பாரு. வந்துருச்சுடா. ஒழுங்கு மரியாதை கிளம்பி நம்ம டீ கடைக்கு வா, டீ குடிக்கலாம். சரி, ஓகே. பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் தான் இல்லை. வயசுல மூத்தவளை ஏன் கல்யாணம் பண்ணேன்னு இப்ப ஃபீல் பண்றேன். ஏன்? நீ தான் எனக்கு ரூல்ஸ் போறியே. வயசுல சின்ன பொண்ணை கட்டியிருந்தா அவ நான் சொல்றதெல்லாம் கேட்டிருப்பா. ஃபர்ஸ்ட் சீக்கிரம் கடைக்கு போயிட்டு வா. சரிங்கக்கா. என்னது அக்காவா? டேய், நான் உன் பொண்டாட்டிடா. நீ என்னோட வயசுல அதிகம்ல, அதனால இன்னில இருந்து எனக்கு அக்கா. ஓ ஆண்டி. ஆண்டியா? ஆண்டின் கூப்பிட்ட கொன்றுவேன். நீதான்டா அங்கிள். நீ தாண்டி என்னோட வயசுல பெரியவ, அப்ப நீ தாண்டி ஆண்டி. இனிமே ஆண்டின் கூப்பிட்ட நடக்கிறதே வேற. கூப்பிடுறியா? டேய், ஏம்மா அழுதுட்டு இருக்க? என் சொந்தக்காரவங்க எல்லாம் சின்ன வயசு பையனை கட்டிட்டு வந்துட்டேன்னு கேவலமா பேசுறாங்களா. அம்மா போன் பண்ணி சொன்னாங்க. நான் வயசு வச்சிருந்தா இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அட லூசு, இதுக்கா அழுகுற? அப்படி பார்த்தா ஆக்ட்ரஸ் நேகா பிரசன்னா, கிரிக்கெட்டர்ல சச்சினும் அஞ்சலி டெண்டுல்கர்ல எப்படி கல்யாணம் பண்ணிருப்பாங்க? அவங்களாம் வேற, அவங்களாம் செலிபிரிட்டிங்க. இங்க பாரு, இங்க செலிபிரிட்டி அந்தஸ்து எல்லாம் முக்கியம் இல்ல. எல்லாருமே மனுஷங்க தான். நமக்குள்ள இருக்க வயசை பாக்குறதோட நமக்குள்ள இருக்க காதலை பாரு. நமக்கு வயசு அதிகமாயிட்டு தாண்டி போகும், ஆனா என்னைக்குமே உன் மேல வச்சிருக்க காதல் எனக்கு குறையாது. பிட்ரா, சண்டை போட்டு வேற எங்கடா போறாங்க? இன்னும் ஏமா அவங்களையே நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? அதுல அவ என்ன நிறைய கேர் பண்ணிப்பா. எனக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நான் தான் முக்கியம்னு எப்பவுமே நினைப்பா. என்கிட்ட பேசாம அவங்களால இருக்கவே முடியாது. எனக்கு ஒரு சின்ன ஜுரம்னாலும் அப்படி துடிச்சு போயிருவா. எனக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கு முன்னாடி வந்து நிப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவளால என் கூட பேசாமல இருக்க முடியுதுல. டக்கு டக்குன்னு சேஞ்ச் ஆயிடுறாங்கல்ல. ஒரு ரிலேஷன்ஷிப்போட பிரிவை கூட சில நேரம் ஏத்துக்க முடியும். ஆனா அவங்களோட சின்ன சின்ன சேஞ்சஸும் மெமரிஸும் மறக்கிறது ரொம்ப கஷ்டம். அதான் இந்த மனசுக்கு ரொம்ப வலியை கொடுக்குது. அம்மு, இங்க பாத்தியா? இது என் ஃப்ரெண்டு என் பர்த்டே கிஃப்டா வாங்கி கொடுத்தான். சாரிடா, என்னால உனக்கு எந்த கிஃப்டும் கொடுக்க முடியல. அதான் கொடுத்துட்டியே. நானா? என்னது? ஏங்க ஒரு நிமிஷம், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூங்க. இல்லங்க, எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. சாரி. ஏங்க பொய் சொல்லாதீங்க. நான் ஏங்க போய் சொல்லணும்? இந்தாங்க பாருங்க, இதான் என் ஆளு. வேணா ஃப்ரெண்ட்ஸா வச்சிருக்கலாமா? அதெல்லாம் என் பாய் ஃப்ரெண்டுக்கு பிடிக்காது. இந்த ஜெனரேஷன்ல ஒரு பொண்ணு அவன் லவ் பண்ற பையனுக்கு உண்மையா லாயலா இருந்தாலே போதும். அதுவே பெரிய கிஃப்ட் தான். நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நிறைய பசங்க என் பின்னாடி சுத்துவாங்க. ஓ. ப்ரொபோஸ்லாம் பண்ணிருக்காங்க. அப்போ அருண் ஒரு பையன் என்ன ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தான். லோகேஷ், பிரசாந்த், குமார் என் பின்னாடியே சுத்தி. ஏய், ஒரு நிமிஷம் இரு, பில் பே பண்ணிட்டு வரேன். ஏன், என்னாச்சு? நீ என்ன நினைச்ச இதெல்லாம் என்கிட்ட பேசுறேன்னு தெரியல. நீ மற்ற பசங்களை பத்தி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஏய், நான் ஜஸ்ட் ஷேர் தான் பண்ணேன். விட்டுருமா ப்ளீஸ், போலாவா.
டேய் இதான் நான் லவ் பண்ற பையன். அக்கா எனக்கு இவரை பிடிக்கவே இல்லை. ஏய் அவர் ரொம்ப நல்லவருடா. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு பிடிக்கும் பாரு. ஆமா இவர் என்ன ஜாதி? நம்ம ஜாதியில என் தங்கச்சி பையன் இருக்காமா, பேசாம அவனே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. வீடும் இல்ல ஒரு சொத்தும் இல்ல. பா நல்ல பையன்பா, எனக்கு பிடிச்சிருக்கு. என்னமோ அந்த பையனை பொண்ணு பார்க்க வர சொல்லு. எனக்கு சுத்தமா பிடிக்கல அந்த பையனை. நீ ஆசைப்பட்டேன்றதுனால நான் சம்மதிக்கிறேன். நம்ம ஜாதி பையன் வேற இல்லன்ற எங்க ஏமாந்துராதம்மா. இந்தாம்மா ஒரு வாய் சாப்பிடுமா. எங்க போதுங்க. ஐய் அப்பா வாங்க ஒரு நிமிஷம் கை கழுவிட்டு வந்துடுறேன். உட்காருங்க மாமா. இன்னைக்கு உங்களுக்கு வர வேண்டிய வரதட்சணை எல்லாம் வந்துடும். நான் ஆசைப்பட்டது உங்க பொண்ணை மட்டும்தான் மாமா, வரதட்சணை இல்ல. அத்தை மாமா இருங்க, அவ டீ போட்டு தருவா. நான் போய் கறி எடுத்துட்டு வந்து என் கையால சமைச்சு தரேன். ஐய் மாமாவோட சமையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாமா நானும் வரேன். உங்க தங்கச்சி மகன் குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காராமா கேள்விப்பட்டேன். ஆமா நல்ல வேலை உனக்கு அவனை கட்டி வைக்கல. ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஜாதி மதம் எல்லாம் முக்கியம் இல்லப்பா. அவர் நல்லவரா இல்ல கெட்டவரான்றதுதான் முக்கியம். பேபி இங்க பாரு, இந்த Dress எப்படி இருக்கு? இது நல்லா இல்ல, வேற காமி. இது பாரு, இது எப்படி இருக்கு? இதுவும் நல்லா இல்ல. ஒரு வேலை பண்ணு, நீ saree ட்ரை பண்ணு. அட என்ன நீனு எப்ப பார்த்தாலும் saree கட்டுன்னு. சாரில நல்லா இருக்காது. நீயே யோசிச்சு பாரு, நான் உன் கூட வெஸ்டர்ன் Dress போட்டு நடந்து வரும்போது ஊர்ல இருக்க எல்லாரும் வா எவ்வளவு கியூட்டா ஹாட்டா இருக்கான்னு சொல்லும்போது உனக்கு எவ்வளவு ப்ரௌடா இருக்கும். இப்ப நீ இமேஜின் பண்ணி பாரு, ரோட்ல நானும் நீயும் saree கட்டிட்டு நடந்து போகும்போது ரோட்ல இருக்க எல்லாரும் ச்சே இந்த பொண்ணு சாரியில எவ்வளவு அழகா இருக்கா, மகாலட்சுமி மாதிரி தமிழ் பொண்ணா இருக்காளே அப்படின்னு சொல்லும் போது உனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும். சரி அப்ப இதை ஆர்டர் போட்டுறேன். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் எல்லா பசங்களும் பொண்ணுங்க saree கட்டணும்னு ஆசைப்படுறாங்க. சத்யா நீ சொன்ன சாமான்லாம் வாங்கிட்டமா, எடுத்துக்கோ. சரிங்க. சத்யா ட்ரெஸ்ல துவைச்சு போட்டுருமா. சரிங்க. எங்க நில்லுங்க. ஏய் எதுக்கு நீ நிலுக்க சொன்ன? எங்க கடையில கொடுத்த சேஞ்ச் கீழே விழுந்துருச்சு, இருங்க எடுத்துட்டு வரேன். ஏண்டி சேஞ்ச் கீழே விழுந்ததுக்குலாம் பைக்கை நிறுத்தி எழுத்துட்டு இருக்க? உங்களுக்கு இதோட அருமை இப்ப புரியாதுங்க. ஆமா. ஏங்க அப்படியே சிக்கன் எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. மச்சான் மாச கடைசி ஆயிடுச்சு, கையில சுத்தமா காசு இல்ல, அமௌண்ட் ஏதாச்சும் போட்டுடுறா. ஏங்க இந்தாங்க இதை வச்சுக்கோங்க. உங்ககிட்ட எதுமா இவ்வளவு காசு? நீங்க சில்லற காசுன்னு சொன்னீங்கல்ல, அதுல சேர்த்து வச்சதாங்க. ஏய் சேஞ்ச் விழுந்ததுக்குலாம் பைக்கை நிறுத்தி எடுத்துட்டு இருக்க, அதை வச்சு என்னடி பண்ண போற? உங்களுக்கு இதோட அருமைலாம் இப்ப புரியாது. இப்ப புரியுதுமா. இந்த ரீல்ஸ பாருங்க, அவ புருஷன் அவ பொண்டாட்டி எவ்வளவு நல்லா பாத்துக்கிறான்னு. நீங்களும் தான் இருக்கீங்களே. இந்த ரீலை பாரு, அவ பொண்டாட்டி அவன் புருஷனுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறா, நீ இந்த இருக்கியே. குடிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஒரு ரீல் அனுப்பிச்சுட்டுருக்கேன் பாருங்க, அவ புருஷன் அவ பொண்டாட்டிக்கு எவ்வளவு பெரிய வீடு கட்டி கொடுத்துருக்கான்னு. நீங்களும் தான் வச்சிருக்கீங்களே வாடகை வீட்டுல உட்கார வச்சுட்டு. நானும் ஒரு ரீல் அனுப்பிச்சிருக்கேன் பாரு, பொண்டாட்டி வீட்டுல மாப்பிள்ளை எவ்வளவு மரியாதையா வச்சுக்கிறாங்கன்னு. உங்க வீட்லயும் தான் இருக்காங்களே. வெளியே போகும்போது கூட சந்தேகமா பாப்பா. சொல்லாமே போறாரு பாரு, அவ்வளவு கொழுப்பு. என்ன இவ போன் எடுத்துட்டு வந்துட்டோம்? அவர் போனை வச்சுட்டு என் போன் எடுத்துட்டு போயிட்டாரா? சரி என்னதான் இருக்குன்னு பாப்போம். சரி என்ன இருக்குன்னு பாக்கலாம். சத்யா உன் போன்ல ஃபுல்லா ஹஸ்பண்ட் தான் தப்புங்கிற மாதிரி ரீல்ஸ் வருது. உங்க போன்ல வைஃப் தான் தப்புன்ற மாதிரி ரீல்ஸ் வருது. உன் போன்ல ஹஸ்பண்ட் சரியில்லைங்கிற ரீலும், என் போன்ல வைஃப் சரியில்லைங்கிற ரீலும். இதனாலேயே நமக்குள்ள ரொம்ப மனஸ்தாபம் வந்துருச்சுல. நானும் இது மாதிரி ஏதேதோ வீடியோ பார்த்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி உங்ககிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். ஆமா இனிமேல் இந்த மாதிரி மேனிபுலேட் ஆகிற வீடியோ பார்க்காம முதல் மாதிரி இனிமேல் சந்தோஷமா இருக்கலாம். Hey, why is everyone ignoring you? I dumped her, man. You dumped her? She was a good girl. We're done, man. What's the point now? Did you see everything? Yeah, man. Give me 5. You're way out of line. I even have a video of her running. Wanna see it? Show you? Hey, are you even human? You filmed a girl without clothes and you're not even. Ashamed? Why are you defending her so much? She showed her body willingly. Go ask her. You're so proud you saw her completely naked, huh? That pride is worthless. Real love isn't just about the body. There's also the heart. A girl leaves her family, her dreams, forgets her time, loves you, and sleeps with you. You think it's just for pleasure? It's because of her love for you. You filmed her, right? What if someone filmed your sister or your older sister and showed it to you? You lowlife. வாமோ உங்க அம்மா வீட்டுக்கு போனீங்க, எப்படி இருந்துச்சு? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க அங்க இருந்து வரும்போது. ஏம்மா என்னாச்சு? எப்பவுமே என் கூட சண்டை போடுவானே என் தம்பி. நீ இந்த வீட்டை விட்டு போனாதான் நான் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்க முடியும். நீ இல்லாம இந்த வீடே ஒரு மாதிரி வெறிச்சோடி கிடக்கு தெரியுமா? எனக்கு சண்டை போட கூட இந்த வீட்டுல யாருமே இல்லை.
அப்படின்னு ஃபீல் பண்றான். அதெல்லாம் விட என்னை திட்டிகிட்டே இருக்க என் அம்மா. வீட்டு வேலையை கத்துக்கோமா, போற இடத்துல ஏமானத்தை வாங்கிடாத. வாமா, எப்படி இருக்க? இங்கே உட்காரு, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். கல்யாணம் ஆகி நான் தான் பெரிய மனுஷி ஆயிட்டேன்னு நினைச்சேன். ஆனா அவங்க மொத்தமா மாறி என்னையே கண்கள் மறைச்சிட்டாங்க.